ஒரு மனுஷனை அழைச்சு அந்த மனுஷனை இப்படி அவர் ஊரங்கிற கல்வியிலிருந்து தேசத்தில இருந்து அவரை அழைத்து கொண்டு வந்து அவரை அப்படி ஆசீர்வதிச்சார். அப்ப இதெல்லாம் போதியங்கள். 13ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதையெல்லாம் போதியங்கள். நமக்கு எஸ்டிவான இதெல்லாம் சொல்லிங்க அதை திருப்பிடுவோம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் உள்ள ஆஸ்தி இல்ல ஆஸ்திகளை உடைய புளூரல் பன்மையில சொல்லியிருக்கு. ஆஸ்திகளுடைய சீமானாக இருந்தார். அவன் ஐஸ்வர்யம் எப்படி இருந்தது? அவர்கள் இது 12 13:6 வாசி. அதாவது நானும் என்னொரு நண்பனும் ஒருமித்து லோத்தும் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமியே தாங்கக்கூடாது இருந்தது. அவர்கள் பூமி தாங்கக்கூடாதுன்னு முடிக்க இல்லை. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியினால் இது ஏண்டா சொல்லி கொடுக்குறீங்க? இல்லை இதை சொன்னாதான்டா விசுவாசம். சரி, இவரோட விட்டுட்டாரு. ஆபிரகாம் விட்டாரா? ஈசாக். ஆபிரகாமுக்கு பிறந்த மகன் ஈசாக்கு அழைச்சு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. சின்ன பிள்ளையோட எடுத்து இந்த வேதத்தையும் பார்ப்போம். சின்ன பிள்ளையோட ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு. நீ எல்லாரும் ஓடுற மாதிரி எய்த்து கூடாத. அந்த வருஷத்துல அடுத்த வருஷம் என்ன சொல்லுது? அவன் ஐஸ்வரியவானாகி அவன் ஐஸ்வரியவானாகி வர விருத்தி அடைஞ்சான். சும்மா ஒரு நாளோட ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு அப்படியே விட இல்லை. வர இன்றைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருந்த மாதிரி நாளன்னைக்கு இல்லை, நாளன்னைக்கு இருந்த மாதிரி அடுத்த நாள் இல்லை. வர விருத்தி அடைந்தான். அதுல வாசிங்க. மகா பெரியவனான ஆபிரகாமோட முடிஞ்சதாக ஈசாக்கோடையும் வந்துச்சு. வாசிங்க, இதுல வாசிங்க சீக்கிரம். ஈசாக்கு அந்த நிலத்தில் பயிரிட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியால் அதே வருடத்தில் அவன் 100 மடங்கு. கொஞ்சமா போடு, ஸ்டோர்ல போடு, கொஞ்சமா போய் வாயில போடு, வங்கியில போடு. அது 100 மடங்கு அத்தனை ஆசீர்வாதம் இருந்தால் 100 மடங்கா பெறும். சின்ன முயற்சி பெரிய ஆசீர்வாதமா மாறும். அடுத்தது வாசிங்க. கவனமா கவனிங்க. அவன் பணக்காரனானான். அவன் சும்மா இல்ல, பணக்காரனோட போய்த்துல ரெண்டு விட இல்ல. அவன் மிகுந்த செல்வந்தன் ஆகும் வரை தொடர்ந்து பெரிய. அவன் எதிரியா இருக்கிறான். செல்வம் அவனை மேல 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 கொண்டு வருது. இது நான் சொன்னா அவன் பணக்காரனானான். அந்த பணக்காரன் ஆனதுனால அந்த பணம் அவனை மேல 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 செல்வந்தன் ஆகும்படி தொடர்ந்து பெருகிட்டு. இவன் மாத்திரமா? ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்குள்ள, ஈசாக்குக்கு யாக்கோபுக்குள்ள. யாக்கோபு 30:43 வாசம். இவ்விதமாய் யாரு? யாக்கோபு. இவ்விதமாய் யாக்கோபு மிகவும் சும்மா விருத்தி இல்ல, மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகள் இப்ப நேக்கோடும் கேடிஎச், திரளான கேடிஎச்களும் வேலைக்காரர்களும் எல்லாம் பன்மையில் ஒரு வேலைக்காரன் இல்ல, ஒட்டகங்களும். ஒட்டகங்கள் கழுதகள்னா அந்த நேரத்தில் அதான் வாகனம். ஒட்டகம் தான் பொதி சுமத்துறது. ஒட்டகங்களும் கழுதகளும், அந்த உடுப்பு துவைக்கிற உடுப்புகள் எல்லாம் சுமந்துட்டு போற கழுதகளும் உடையவனானா. அப்ப அந்த கழுதோட ஒட்டகங்களும் இப்ப என்ன சொல்லலாம்? சின்ன வேன், பெரிய வேன், அந்த வேன், இந்த வேன், டூரிஸ்ட் வேன், பெரிய ஆட்களா வாழ்க்கை. அடுத்தது யோசேப்பு அது வசனம் 42 எகிப்து தேசத்துக்கே அவன் ஆண்டவன் ஆகிட்டான். பார்வோனுக்கு என்ன ஆண்டவன் ஆகினார் அவர் சொல்றார். எல்லாருக்கும் சொல்லிட்டு
கவனிச்சு வந்து பார்வோன் அரசன், இவன் அடிமையா வந்தவன், சிறை கைதியா வந்தவன். போத்திபாருடைய ஆக்கள் இடத்துல இந்த சகோதரன் அடிமையா வித்து போட்டார். ஒருவன் வந்து சொல்றான், இது எல்லாருடைய திட்டமும் இல்ல, தேவனுடைய திட்டம். தேவன் முன்கூட்டியே என்ன உங்களை போஷிக்கும்படி, உங்களை பராமரிக்கும்படி இந்த தேசத்துக்கு அனுப்பி வச்சார். பார்வோன் அந்த அரசனுக்கே இந்த தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தராகவும் கடவுளாகவும் அதிபதியாகவும், அடிமைக்கும் அதிபதிக்கும் இல்லையா கூடாது. அப்ப இவ்விதமாக யோசேப்பை கொண்டு போய் யோசேப்பு எகிப்து தேசத்துல செய்த வேலைகளால யோசேப்பின் நிமித்தம் எகிப்து தேசம் செழிச்சு. அங்க பஞ்சம் கொண்டு வந்தது, 7 வருஷம் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. யோசேப்பின் நிமித்தம் எகிப்து தேசம் செழிச்சு. அப்படி ஒவ்வொருவரையும் பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டது. இதுகளை எடுத்து போதிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள், விசுவாசிக்காவிட்டால் எப்படி தொடர்ந்து கொண்டு இந்த காரியங்களை பெற்றுக்கொள்வார்கள்? பெற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். நீங்க வாசிங்க ரோமர்கள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இல்லை, ஐஸ்வர்ய சம்பளம் நம்மை தொழுது கொள்ற யாவருக்கு நாம கும்பிடுற தேவன் பணக்கார தேவன். எடுத்துட்டீங்களா? கும்பிடுற யாவருக்கு, அது யாரா இருக்கலாம், ஜூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை என்றால் இஸ்ரேல் ஜனங்கள் சுயாதீன புத்திரர்கள். ஜூதனும் கிரேக் அல்ல, யூதர் தான் சுயாதீனமானவங்க. கிரேக் வேற ஆட்கள் எல்லாம் அடிமையாக அவங்க நினைக்கிறவங்க, அந்த எங்களை காணியாட்சிகளை இல்லாதவங்க நினைக்கிறவங்க. அப்ப அவங்களிடம் இவங்களிடம் வித்தியாசம் இல்லை. கும்பிடுற யாவருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ற யாவருக்கும் அவர் பணக்கார தேவனாய் இருக்கிறார். பணக்கார தேவனிடத்துக்கு பணக்கார தேவனிடத்துக்கு கும்பிடுற நாங்க பஞ்சத்தையும் பட்டனையும் சொல்லி கொண்டிருக்கோம். அப்ப இப்படிப்பட்ட போதனைகளை கொடுக்க இருக்கிறார். நடுவே பாவத்தை விட்டு பரிசுத்தமாயிரு, பரலோகத்துக்கு போயிரு, வயசு சீக்கிரம் வர போறார், சீக்கிரம் வர போறார், ஆயத்தமானா முதல் பூமிக்குரிய காரியத்தை இப்படியே வச்சுக்கிட்டு யோவான் 3:13 வாசிக்கிறோம். 3:12 பூமிக்குரிய காரியங்களை பூமிக்கு வாழ வேண்டிய காரியம், பூமியில எப்படி வாழ வேணும், எப்படி இருக்க வேணும் என்ற காரியத்தை சொல்லியே உனக்கு விளங்க இல்லையே, அதுக்குரிய விசுவாசம் வரையிலே. அப்ப இயேசு வாரார், 3ஆம் மரணத்துக்கு போகணும், அற்புதம் சுத்தம் பெறணும், பரலோகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல் பூமியில புள்ள நடக்கிற காரியத்தை சொல்லு. ஒரு பிரைமரி காரியத்தை படிப்பிக்காம பிள்ளைக்கு பிரைமரிக்கு என்ன பாலர் வகுப்பை படிப்பிக்காம அவனுக்கு ஏஎல் பாடத்தை சொல்லிக் கொடுத்தா இந்த வகையில நியாயம்? ஏஎல் பாடத்தை சொல்லிக் கொடுத்தார். பிரைமரி பூமிக்குரிய காரியத்தையே பிள்ளைகளுக்கு விளங்கு. பூமிக்கு பணம் பாவம், பண ஆசை எல்லா வித தீமைக்கும் மேலாக இருக்குது. பணம் வேற இல்ல, ஆசை. கிடைச்சதை சொட்டு சொட்டினதை கட்டினதை மேல உட்கார்ந்து இருக்கிறது பாவம். அடுத்த வந்து சுரண்டாம இருக்கிறது. பாருங்க, கத்தி குத்தினா கொலையா போயிடும், குத்துறதுக்கும் பாவிக்கலாம். கள்ளன் கையில இருந்தா குத்தி விட்டுருவான், நல்லவன் கையில மனைவி கையில இருந்தா என்ன நடக்கும்? வெங்காயம் வெட்டுவான், கறி சமைக்கிறதுக்கு கறியை வெட்டுவாங்க, அதுகளை தான் பார்ப்பாங்க. அப்ப கத்தி பிள்ளையால் சரியா சொல்லுங்க, சரியான காரியத்துக்கு பாவிச்சா சரி, புள்ளையான காரியத்துக்கு பாவிச்சா புள்ள. பணமும் புள்ளையான காரியத்துக்கு புள்ளையான வழிகளில் பயன்படுத்தினா புள்ள. பண ஆசை எல்லா வித தீமைக்கும் பேராது, ஆசைதான் புள்ள. உண்ட மனைவியை ஆசை தீர பார், அடுத்தவன் மனைவியை ஆசை தீர பார்க்காது. தேவன் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு அழகுள்ளது தேவன் தானே கொடுத்தார். அழக பார்க்காது, தேவன் தானே அழக கொடுத்தார். பார்வைக்கு அழகானத பார் சொன்னாரா? அப்ப நீங்க மாத்தி பேசி வச்சிருக்கீங்க, சனங்களுக்கு மாத்தி உபதேசங்களை சொல்லி வச்சிருக்கீங்க. புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு அழகு
பாவம் இச்சை. அப்ப ஏன் தாண்டா இந்த பூமியில பிறந்தோம்? அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணினால்தான் அப்படியே எழும்பி நிற்கிறீங்க, விசுவாசத்தில் எழும்பி நிற்கிறீங்க. இதை விட்டுட்டு சரி நான் செருப்பே போடுறேன் இல்லை, நான் கையில் மணிக்கூடே கட்டுறேன் இல்லை, ஆனால் விலவேந்த மணிக்கூட வைக்கிறதுக்கு எடுத்து பார்த்துட்டு வைப்பேன், நான் மீச வைக்கிறேன் இல்லை, சுயம் இச்சை கொண்டு மீச வைக்கிறேன். அட இச்சை வேணுமடா, இச்சை இல்லாட்டி சாப்பிட மனம் வராது. சாப்பாடுல ஒரு இச்சையும் ஒரு ஆசையும் ஒரு பசியும் வேணும், இல்லாட்டி சாப்பிட மனம் வராது. விருப்பம் இல்லாமல் சாப்பிட இல்லைமா? நீ சொல்றது நெகட்டிவான இச்சை, நான் சொல்றது பாசிட்டிவான இச்சை. ரெண்டும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. நான் நேர்மறையானதை சொல்றேன், நீ எதிர்மறையானதை சொல்ற. அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்கறது, அடுத்தவன் பொருளை இச்சிக்கிறது பாவம். நல்ல இச்சை பாவம் இல்லை. இதை வேண்டவனும் இதை சாப்பிடவனும், இந்த வீடை கட்டவனும் இதை பார்க்க மற்றவன் வீட்டை கட்டிப்பார், கட்டின வீட்டை திரும்பி பார்க்க வை. ஒரு துறையிலிருந்து இப்ப வந்தவங்க இந்த புரிய வீட்டை கட்டியிருக்காங்களே திரும்பிப்பா. இது புள்ளையா விருப்பம் இல்லாட்டி கட்ட இயலாதே. அப்ப இப்படி எல்லாம் வேதத்துல முன்னுதாரணங்களை கொடுத்திருக்கு. என்னத்துக்காக கொடுத்திருக்கு? நமக்கு படிப்பினையாகவும் வாசிங்க. ரோமர்ல நமக்கு எல்லாருக்கும் வசனத்தை சொல்லிட்டு நமக்கு என்னொன்று அது வாசிங்க. திருஷ்டாந்தம் என்றால் இவைகளெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டதெல்லாம் சும்மா இடம் பேப்பர்ல இடம் இருக்கு, புத்தகத்தில் இடம் இருக்கின்றதுக்காக எழுதையில உங்களுக்கு படிப்பினையாகவும் திருஷ்டாந்தமாகவும் எழுதப்பட்டிருக்கு. அதைத்தான் நான் போதிச்சு கண்டுறேன். தனிய பாவம் பாவம் பாவம், குடிக்கிறது பாவம், கஞ்சாடிக்கிறது பாவம், அந்த பாவம், நீ பரிசுத்தமாக பரிசுத்தம் ஒருத்தனும் பரிசுத்தமாகும் பரலோகத்துக்கும் போயிடா. நான் இப்படியே உங்களை உடுத்து வச்சு மெல்ல மெல்லமா இப்படித்தான் உடுத்தவனும், இப்படித்தான் கட்டவனும், இப்படித்தான் போடவனும், இப்படித்தான் போடவனும் என்றெல்லாம் உடுத்து வச்சுட்டா நீ போய் அழுக்கானதை தொடுவீங்களா? அழுக்கானதை தொடமாட்ட, சேர்த்த தொடமாட்ட. புரியுதா? அப்ப இதுகளை பற்றி எடுத்து சொல்லாம பாவம் பரிசுத்தம் பரவம் பாவம். அப்ப பூமியில பிறந்தது நோக்கம் தான் என்ன சொல்லுங்க? பூமியில பிறந்ததோட நோக்கம் தான் என்ன? அப்ப இதுகளும் 20 வீதமானது வேதத்துல 20 வீதமானது பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லி. அது மாத்திரமா ஏற்கனவே சொன்னதை திருப்பி சொல்றேன். 5000 பேரை உட்கார பண்ணிட்டு ஒழுங்கா உட்கார சொல்லி போட்டு 5100 அப்பத்தை செய்திருக்கலாம் தானே? ஏன் 12 கூட 12 கூட மிகுதியாக நிரம்பி வழிகிற அளவில் எடுத்து பிறகு 4000 பேருக்கு கொடுத்தார். கொடுத்ததுல 4500 செய்திருக்கலாமே, 7 கூட கூடி இருக்கார். ஆண்டவர் என்ன பைத்தியக்காரனா? ஆண்டவருக்கு தெரியாதா? சொல்லுங்க, தெரியாதா? ஏன்னா அப்படிப்பட்ட தேவன் இல்லை. அவரை மட்டிட்டு ஒரு ஒரு ரவுண்டுக்குள்ள கொண்டு வராதே. அவர் அந்த கானானுக்குள்ள போனாவாம். பாலும் தேனும் இருக்கிற தேசம் இல்லையா? பாலும் தேனும் ஓடுற தேசம். பாலும் தேனும் வழிஞ்சு தேனும் படிதான் பாலும் படிதான். பாலும் தேனும் வடிஞ்சு ஓடுற தேசத்துக்கு எங்களை கூட்டிட்டு இதுகளையெல்லாம் எடுத்து பேசுங்க. பேசுனா விசுவாசம் வந்து எல்லாரும் ஐஸ்வர்யம். இப்ப ஒரு சர்ச் காரியம் செய்யணும்னா அந்த பிள்ளைகிட்ட இல்லை, இந்த பிள்ளைகிட்ட இல்லை, இந்த பிள்ளைகிட்ட இல்லை. இப்படியான போதனைகளை போதிச்சா பாஸ்டர் 10,000 10 லட்சம் பாஸ்டர் இந்த செக் அவுட் எழுதுறப்போ அனுகூலங்கள் உண்டாகும், விசுவாசம் உண்டாகும். என்னுடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்று விசுவாசம் உண்டாகும். விசுவாசத்தோட கைகளின் பிரயாசத்தில் பரிபூரணம் உண்டாகும் என்று வேலை செய்வாங்க. இது பாவம் பரிசுத்தம் பரவும். பாவம் பரிசுத்தம் பரவும். இயேசு வருகிறார், இதோ சீக்கிரம் வருகிறார். இப்படி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? சீக்கிரம் வருவாருண்டா. அப்ப ஏன் இந்த பிள்ளை படிப்பான்? எக்ஸ்ட்ரா படிப்பு பாட்டு கல்யாணம் முடிக்காது. சீக்கிரம் வந்துட்டு நாளைக்கு வருவாரு, நாளைக்கு சீக்கிரம் இல்ல, நாளைக்கும் இல்லை, அதை விட சீக்கிரம். இப்படியே சொல்லி 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 மண்டம் சீக்கிரம் சீக்கிரம் எழுப்பினா சீக்கிரம் எழுப்பினா சீக்கிரம்.
எப்போ வந்தாலும் வரட்டும், அப்போ நாங்கள் போகக்கூடிய நான் வந்து அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே எப்படி சேர்த்து கொள்வார்? அன்பாய் புள்ள இல்ல, அவரை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் புள்ளவள் ஆகிட்டாங்க. அவர் வருகிற நாள் ஓடியா, எக்ஸிவா ஓடியா, சரணில் ஓடியா, அப்படியே சேர்த்து கொள்வார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமா, இப்படி பாட முடியும். பயந்து போய் சீக்கிரம் வருகிறார், இந்த பாவத்தை செய்திருக்கானே, அந்த பாவத்தை செய்திருக்கானே என்று சொல்றாங்க. வாங்கய்யா, ஆயுத்தமா இருக்கிறேன், வாங்கய்யா, ஆயுத்தமா இருக்கிறேன், நீங்க வாங்க, நானும் கையை செய்கிறேன். திரும்பவும் பாடு. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி சொல்லியிருக்கிறார். 50 வருஷம் படிச்சாக்கள் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நியூரோ சர்ஜன் சொல்றார், ஒரு என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு சொல்லியிருக்கிறார், அவரும் அவருடைய கிளாஸ்மேட், அவருக்கு சொல்லியிருக்கார் 50 வருஷத்துக்கு மேல வாழ்ற ஒவ்வொரு வருஷமும் போனஸ். 50 வருஷத்துக்கு மேல வாழ்ற ஒவ்வொரு வருஷமும் போனஸ். அப்போ ஒரு முறை நாங்க வாழ போறோம், அந்த வாழ்க்கைய ஏன் ஒரு மோசமான வாழ்க்கையா வாழ வேணும்? அந்த வாழ்க்கையை ஏன் நாங்கள் ஒரு மோசமான வாழ்க்கையா வாழணும்? நல்லா சந்தோஷமா, பார்வைக்கு அளவுள்ளதும் புசிப்புக்கு நல்லதுமான காரியங்கள் இருக்குது. அளவுள்ளதை பார்த்து, புசிப்புக்கு நல்லதை பார்த்து எடுத்து புசிச்சு சந்தோஷமா ஆடி பாடி மகிழ்றதுதான் வாழ்க்கை. அப்ப இப்படிப்பட்ட பிரசங்கத்தை பெண்ணாவிட்டால் இப்படிப்பட்ட விசுவாசம் எப்படி வரும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட பிரசங்கம் இப்படி இருக்குது. ஆபிரகாம் அழைத்தார், வெள்ளியும் பொன்னுமுள்ள சீமானான். ஈசாக் அழைத்தார், அவன் வரவர 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 விருத்தியாகி அவனுடைய பணம் அவனை செல்வந்தனாகி சொன்னார். யாக்கோபு அழைத்தார். அப்ப இதெல்லாம் ஒரு முன்மாதிரியா இருக்குது. அப்ப நாங்க அப்பத்திலும் கஞ்சிக்கும் அழகு தெரிகிறவர்களா இல்லை. ஒரு கோலோடையும் ஒரு பழப்படைஞ்ச ஷர்ட்டோடையும் முடியையும் பரிசுரம் படிச்சு அந்த கடைசி ஏழாவது கட்டரை விட்டு வெட்டி போட்டு மொட்டையாவும் விட்டு போட்டு அப்படிலாம் வரக்கூடாது. ஸ்டைல் ஆயிரும், கேன்சம் ஆயிருக்கு. அப்படித்தான் தான் சொல்றாங்க. எந்த தாய் பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை அருள அறிந்திருக்கும் போது நல்ல தவன் எப்படி அறிஞ்சிருப்பார்? எந்த பிள்ளை கேன்சமா, எந்த தாயகம் தன்னை பிள்ளை அசிங்கமா இருக்கணும்னு விரும்புறாங்க. எந்த பிள்ளை கேன்சமா இருக்கும், எந்த பிள்ளை நம்ம ஒன்னா இருக்கும். இவன் கெட்டிக்காரன், இதுல வந்தவன் கெட்டிக்காரன், நல்லா படிப்பான், நல்லா படிச்சுமா 5 கிளாஸ் தெரிவு செய்யறாங்க, அதுல போட்டி வைக்கிறாங்க. அப்புறம் அதுல ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் எடுத்து அதுல ஒரு 3 பேர் வராங்க, அதுல வின் பண்ணிட்டு வராங்க. அப்படி ஒரு வின்னராக இருக்கும். அப்ப எந்த தாயோடும் வின்னராக இருக்கணும்னு விரும்புங்க. கடவுள் எங்களை படைச்ச தேவன், இந்த உலகத்தை முழுவதும் எனக்காக படைச்சு என்ன தனக்காக படைச்ச தேவன் எப்படி சந்தோஷப்படுவார்? எப்படி சந்தோஷப்படுவார்? அப்ப எங்களோட பிரசங்கங்கள், எங்களோட பேச்சுகளும் இப்படி இருந்தால்தான் இந்த எந்த பண்ண இதுல 10-20 சொல்ல கஷ்டமா இருக்கு. இந்த மரமண்டையில போ, இந்த எண்ணம் எல்லாம் போய் எண்ணம் எல்லாம் விசாலம் ஒரு குறிப்பிட்ட கோட்டை போட்டு அதுக்குள்ள நிற்காம விசாலமாகி பறந்து நீங்க உலகத்துல எங்களை தேவன் படைச்சிருக்கிறார். இந்த பறவைகள் எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா, இவ்வளவு ஆர்ப்பரிப்பாகவும் பறந்து திரிகிற பறவைகள் இப்படி எல்லாம் சந்தோஷமா கழிக்குமா இருந்தா நாங்க சில நேரத்தில் நினைச்சு பார்ப்போம், இந்த பறவையை போல இருந்தா அந்த பறவையோட 6ஆம் அதிகாரம் மத்திய 6ஆம் அதிகாரம் காட்டு புஷ்பங்களை பாருங்க, பறவைகளை பாருங்க, பாருங்க எத்தனையோ ரோஜாக்களை பாருங்க. கடைசியா வாசிச்சு முடிப்போம். பக்கத்தையும் சொல்லுங்க, பக்கத்தையும். அவைகளையும் உம்முடைய பரமபிதா பிழை போட்டுகிறார். அவங்களை பார்த்துட்டு ஆகாய
ஆகாயத்து பறவையை பார்த்துட்டு மணிப்புறா அப்படி இருக்குது, அந்த புறா அப்படி இருக்கு, எங்களுக்கு தெரியாத விந்தையான பறவை இனங்கள் எல்லாம் இருக்குது. டிஸ்கவரியில பார்க்கிறோம். இதை பார்த்து ஆசைப்படுறோம். இதை மாதிரி ஒரு கவனத்ததா இருந்தா நல்லா இருக்குமென்று. அதை விட நீ விசேஷித்தவர்கள் சொல். அப்ப இதெல்லாம் விளங்குது இல்லைங்க, நாங்க விசேஷித்தவர்கள். இதையெல்லாம் எங்களுக்காக படுத்தார். ஆகாயத்து பறவைகள் மிருகங்கள் யாவற்றையும் எங்களுக்காக படுத்த, அதை நீ கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள் என்று சொன்னார். இப்ப அதெல்லாம் எங்களுக்கு மேலாக போகுது, நாங்க அதுக்கு அடிமையாக அவைகளை கீழ்படுத்தி என்றால் அவங்களை அடிமைப்படுத்தி கீழ்படுத்தி நீ ஆண்டு கொள்ளு சொன்னா நாங்க அதை பார்த்து கண்டு ஏப்பம் விட்டு கண்டுறோம். நிஜத்தையுமா செய்யணும். காட்டு புஷ்பங்களை, காட்டு புல்லை, காட்டு பூவை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, உடுத்துறதும் இல்லை. அவைகள் உடுக்க வாங்குறதும் இல்லை, உடுத்துறதும் இல்லை. என்றாலும் உலகத்தில் ஒரு பெரிய மகாராஜா சாலமோன், அவன் கூடி உடுத்தியது இல்லையா? பெரிய ஞானவான், அவன் கூடி உடுத்தியது இல்லையா? அற்ப விசுவாசிகள் என்றா விசுவாசம் இல்லாதவர்களே அற்ப. அற்ப ஆனா போட்டா அற்ப விசுவாசிகள். விளங்கிட்டா? இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில போடப்படும் உனக்கு நீ பிள்ளையாகவும் மகனாகவும் மகளாகவும் இருக்கிற உனக்கு அவர் உண்மையில அக்கறை கொண்டு உன்னை உடுத்துவிக்கிறது, உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறது அதிக